லதா மண்டபத்தின் இருளடர்ந்த மாளிகைக்கு அருகில் சென்று மறைந்து நின்ற வந்தியத்தேவன் மந்திரவாதியும் நந்தினியும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை முதலில் காது கொடுத்து கேட்க முயன்றான். ஆனால் அவர்களுடைய பேச்சு ஒன்றும் வந்தியத்தேவன் காதில் விழவில்லை. அதை கேட்டு தெரிந்து கொள்வதில் அவ்வளவாக அவனுக்கு ஆர்வமும் இல்லை. நந்தினியுடன் பேசிக் கொண்டிருந்த போது தன் அறிவு தன்னை விட்டு அகன்று ஒருவித போதை உணர்ச்சி உண்டாகியிருந்தது என்பதை வந்தியத்தேவன் உணர்ந்தான். மறுபடியும் அவளை சந்திக்காமல் தப்பித்து போய்விட்டால் நல்லது. பழுவேட்டரையர்களிடம் அகப்பட்டுக் கொள்வதை காட்டிலும் இந்த இளையராணியிடம் அகப்பட்டுக் கொள்வதில் அபாயம் அதிகம் இருக்கிறது. போதாத குறைக்கு மந்திரவாதி ஒருவனுடைய கூட்டுறவும் வைத்திருக்கிறாள். 2 பேரும் சேர்ந்து என்ன மாய மந்திரம் செய்வார்களோ? குந்தவை பிராட்டியிடம் தான் இவளுக்கு என்ன கோபம்? அந்த கோபம் இவளுடைய கண்களில் தீ பொறியாக வெளிப்படுகிறதே. ஒருவேளை மனதை மாற்றிக்கொண்டு பழுவேட்டரையரிடம் தன்னை பிடித்துக் கொடுத்தாலும் கொடுத்து விடலாம். ஆகையால் மீண்டும் இவளை சந்திக்காமல் தப்பித்துக் கொண்டு போய்விட்டால் நல்லது என்று எண்ணிக்கொண்டே நாலாபுறமும் பார்க்க தொடங்கினான். இதோ இருளடைந்த மாளிகை இருக்கிறதே, இது ஏன் இருளடைந்திருக்கிறது? இதற்குள்ளே என்ன இருக்கும்? இதன் உள்ளே புகுந்தால் இதன் இன்னொரு வாசல் எங்கே கொண்டு போய்விடும்? இதற்குள் புகுந்து பார்த்து விடலாமா? இப்போது உபயோகப்படாவிட்டாலும் வேறொரு சமயத்துக்கு உபயோகப்படலாம். ஆனால் இதற்குள்ளே எப்படி செல்வது? எவ்வளவு பெரிய பிரமாண்டமான கதவு, இதற்கு எவ்வளவு பெரிய பூட்டு! அப்பப்பா, என்ன அழுத்தம், என்ன கெட்டி! இது என்ன? கதவுக்குள் ஒரு சிறிய கதவு போலிருக்கிறதே. வந்தியத்தேவன் கையை வைத்ததும் சிறிய கதவு திறந்து கொண்டது. அதிர்ஷ்டம் என்றால் இதுவல்லவா அதிர்ஷ்டம். உள்ளே புகுந்து பார்க்க வேண்டியதுதான். பெரிய கதவுக்குள்ளே பார்த்தால் தெரியாதபடி பொருத்தியிருந்த சிறிய கதவை திறந்து கொண்டு வந்தியத்தேவன் இருளடைந்த மாளிகைக்குள் புகுந்தான். உள்ளே காலடி வைத்ததும் அவனுக்கு தோன்றிய முதல் எண்ணம், தான் அம்மாளிகைக்குள் புகுந்தது நந்தினிக்கு கூட தெரியக்கூடாது. ஆகையால் சிறிய கதவை மெதுவாக சாத்தினான். கதவை சாத்தியவுடன் உள்ளிருந்த இருள் பன்மடங்கு அதிகரித்து விட்டது. என்ன இது? ஒரே இருட்டாக இருக்கிறதே. சும்மா நிற்பதற்கு பதில் கொஞ்சம் நடந்து பார்க்கலாம். கையை முன்னால் நீட்டிக்கொண்டே வந்தியத்தேவன் மெதுவாக நடக்கத் தொடங்கினான். சிறிது தூரம் சென்றதும் மண்டபத்தினுள் வெளிச்சம் வர தொடங்கியது. தன் கண் முன்னால் தெரிந்த காட்சிகளை பார்த்து வந்தியத்தேவன் ஆனந்த அதிர்ச்சி அடைந்தான். வைரங்களும் முத்துக்களும் பொற்காசுகளும் நவரத்தினங்களும் மின்னின. இதுதான் கஜானா போல் இருக்கிறது. தனாதிகாரி பழுவேட்டரையரின் மாளிகையின் அருகிலேயே இந்த பொக்கிஷ நிலவரையும் வைத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட அபூர்வமான ரகசியத்தை நம்முடைய முயற்சி ஒன்றும் இல்லாமலேயே தெரிந்து கொண்டோமே. இதை எப்படி பயன்படுத்துவது அப்புறம் இருக்கட்டும். இங்கிருந்து போவதற்கே மனம் வராது போல் இருக்கிறதே. இங்கேயே இருந்தால் பசிதாகம் தெரியாது. கஜானாவில் பொக்கிஷம் எல்லாம் கரைந்து வருவது போல் அல்லவா பெரிய பழுவேட்டரையர் பேசினார். ஆனால் இங்கிருக்கும் பொக்கிஷங்களை கொண்டு பல ராஜ்யம் நடத்த முடியுமே. வந்தியத்தேவன் நிலவரையை சுற்றி சுற்றி வந்தான். அருகில் கிடந்த மணிமகுடங்களை தொட்டு பார்த்தான். இன்னொரு பக்கத்தில் கிடந்த ரத்தின கற்களை கையில் எடுத்து பார்த்தான். ஒரு மூலையில் தரையில் பளபளவென்று ஏதோ பரவலாக ஜொலிப்பதை கண்டு அங்கே சென்றான். முதலில் என்னவென்று தெரியவில்லை. பிறகு குறிந்து உற்று பார்த்தான். ஓர் எலும்புக்கூடு இருப்பதை பார்த்து அதிர்ச்சி உற்றான். இந்த எலும்புக்கூடு அசைகிறதே, உயிர் பெற்று எழுகிறதே, பொற்காசுகளைப் போலவே சத்தமிடுகிறதே. நமக்கு ஏதோ செய்தி சொல்ல இருப்பதாக தோன்றுகிறதே. எலும்புக்கூட்டின் உள்ளே இருந்து ஒரு பெருச்சாளி ஓடியது. ஆனால் அது செய்தி சொல்கிறது உண்மைதான். ஓடிப்போ, இங்கே தாமதிக்காதே. நானும் உன்னை போல் உடல் படைத்த மனிதனாயிருந்தேன். இங்கு வந்து அகப்பட்டுக் கொண்டேன். இங்கேயே மாண்டு மடிந்தேன். இப்போது எலும்பு கூடாக கிடக்கிறேன். ஓடிப்போ என்று அது நம்மை எச்சரிக்கிறது. இங்கிருந்து உடனே தப்பி சென்றால் பிழைத்தோம். இல்லாவிட்டால் அதோ கதிதான். அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட கதிதான். வந்தியத்தேவன் நிலவரையிலிருந்து வெளியேற எண்ணினான். ஆனால் வெளியேறும் வழிதான் தெரியவில்லை. வழியை தேடி அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருந்தான். அப்படி அலையும் போது ஓரிடத்தில் சுவர் ஓரமாக ஒரு கும்பல் தங்க காசுகள் கிடப்பதை கண்டான். அந்த குவியலில் சிலந்தி வலை கட்டியிருப்பதாக தெரிந்தது. சிலந்தியின் வலை அவனது சிந்தனையை தூண்டியது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த மூன்றுக்கும் தானே சிலந்தி வலையை ஒப்பிடுவார்கள். இந்த பொற்காசுகள் நமக்கு வேண்டாம். இவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த மண்டபத்தினுள் மனிதர்களின் காலடி சத்தம் கேட்டது. அச்சமயம் வந்தியத்தேவனுடைய கை கால்கள் நடுநடுங்கின. படிக்கட்டின் வழியாக 3 மனிதர்கள் வந்தனர். ஒருவன் கையில் தீவர்த்தி இருந்தது. இன்னொருவன் கையில் வேல் இருந்தது. நடுவில் வந்தவன் கையில் ஒன்றும் பிடித்திருக்கவில்லை. தீவர்த்தி வெளிச்சத்தில் அவர்கள் முகங்கள் நன்றாக தெரிந்ததும் வந்தியத்தேவனுடைய பயம் அடியோடு அகன்றது. பயத்தை காட்டிலும் பன்மடங்கு வியப்பு அதிகமானது. அவர்களில் முன்னால் வந்தவன் வந்தியத்தேவனுடைய உயிர் நண்பனாகிய கந்தமாறன். கந்தமாறனை கண்டதும் வந்தியத்தேவன், நாம் இங்கிருந்து தப்பிக்க நம் நண்பனிடம் உதவி கேட்கலாமா? இல்லை இல்லை, அது சரிப்பட்டு வராது. அவன் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு அவனே நம்மை கொல்ல வந்தாலும் வரலாம். ஒருவேளை நாம் அவனை கொல்ல நேரிட்டாலும் நேரிடலாம். அவர்களை பின்தொடர்ந்து சென்று முடிவில் ஏதாவது செய்து தப்பிக்க வேண்டியதுதான். கந்தமாறனுக்கு அடுத்து நடுவில் வந்தவரின் தோற்றம் ஓர் அதிசயமான பிரம்மையை வந்தியத்தேவனுக்கு உண்டாக்கியது. பழுவூர் இளையராணியாகிய நந்தினி தான் வருகிறாள் என்று தோன்றியது. மறுகணமே அந்த பிரம்மை நீங்கி வருகிறவன் ஆண்மகன் என்று தெரிந்தது. கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் பார்த்த இளவரசர் மதுராந்தக தேவர் என்பதை அறிந்து கொண்டான். மூன்றாவதாக கையில் தீவர்த்தியுடன் வந்தவனை பல்லவரையன் முன்னால் பார்த்ததில்லை. அவன் வாசற் காவலனாகவோ அல்லது அரண்மனை பணியாளாகவோ இருக்க வேண்டும். அம்மூவரும் பாதாள வழியில் படிக்கட்டு ஏறி வருவதன் மர்மம் என்னவென்று வந்தியத்தேவனுக்கு புரிந்தது. பழுவூர் இளையராணி பல்லக்கில் ஏறி முதல் நாளே வந்துவிட்டாள். பெரிய பழுவேட்டரையர் அன்றிரவு தஞ்சை கோட்டைக்குள் திரும்பிவிட்டார். இருவரும் கோட்டை வாசல் வழியாக எல்லோருக்கும் தெரியும்படியாகவே வந்துவிட்டார்கள். ஆனால் மதுராந்தக தேவர் வெளியில் போனதும் தெரியக்கூடாது, திரும்பி வருவதும் தெரியக்கூடாது. அதற்காகவே இந்த ரகசிய சுரங்க வழியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இன்னொரு புறத்தில் மற்றொரு தீவர்த்தி வந்தது. கூர்ந்து பார்த்ததில் பெரிய பழுவேட்டரையரும் அவருடைய இளையராணி நந்தினி தேவியும் வருகிறார்கள் என்பது தெரிந்தது. இந்த இரு கோஷ்டியாரும் சந்திக்கும் போது என்ன நடக்கும்? ஏதாவது விபரீதம் நடக்குமா? அல்லது ஒருவருக்கொருவர் வழிவிட்டு சமாதானமாக போய்விடுவார்களா? வந்தியத்தேவன் அந்த பரபரப்பில் மூச்சு விடுவதை கூட நிறுத்திக் கொண்டு கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தான். இரு கோஷ்டியாரும் சந்தித்தார்கள். அவர்கள் தடுமாறி தயங்கி நின்றதிலிருந்து இரு தரப்பினருக்கும் அந்த சந்திப்பு வியப்பையும் திகைப்பையும் அளித்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் விபரீதம் ஒன்றும் நேர்ந்திடவில்லை. பழுவேட்டரையர் கந்தன்மாறனை பார்த்து ஏதோ கேட்டார். அதற்கு கந்தன்மாறன் ஏதோ விடை சொன்னான். கேள்வியும் விடையும் என்னவென்பது வந்தியத்தேவனின் காதில் விழவில்லை.
பிறகு பழுவேட்டரையர் கையினால் சைகை செய்து சுரங்கவழியின் படிக்கட்டை சுட்டிக்காட்டினார். கந்தன்மாறன் அவரை பணிவுடன் வணங்கினான். வணங்கிவிட்டு படிக்கட்டில் இறங்கினான். அவனுக்கு பின் கையில் தீவர்த்தியுடன் வந்த காவலனை பார்த்து பழுவேட்டரையர் ஏதோ சைகை செய்தார். அவனும் மறுமொழி சொல்லாமல் ஒரு கையினால் வாயை பொத்திக் கொண்டு வணங்கினான். பிறகு கந்தமாறனை தொடர்ந்து படிக்கட்டில் இறங்கினான். இளையராணியும் பழுவேட்டரையரும் மதுராந்தகரை அழைத்துக் கொண்டு இடது பக்கம் சென்றார்கள். கந்தன்மாறனை பின்தொடர்ந்து அதிகமாகவும் நெருங்காமல் காலடி ஓசை கேட்காதபடி மெதுவாக நடந்தான் வந்தியத்தேவன். சுரங்கப்பாதையின் ஓரிடத்தில் பெரும் சுவர் தெரிந்தது. காவலன் தன் வலது கையில் இருந்த தீவர்த்தியை இடது கைக்கு மாற்றினான். வலது கையினால் சுவரின் ஓரிடத்தில் கை வைத்து திருகாணியை திருகுவது போல் திருகினான். சுவரில் மெல்லிய கோடு போல் ஒரு பிளவு தோன்றியது. அந்த பிளவு பெரிதாகி ஒரு ஆள் நுழையும்படியான பிளவாகியது. காவலரிடம் ஏதோ சொல்லிவிட்டு சுவரில் தோன்றிய பிளவில் கந்தன்மாறன் ஒரு காலை வைத்தான். ஒரு கால் இன்னும் சுரங்கப்பாதையிலேயே இருந்தது. இது என்ன? இந்த காவலன் என்ன செய்கிறான்? அறையில் செருகியிருந்த கத்தியை எடுக்கிறானே. கந்தன்மாறனுடைய முதுகில் ஓங்கி குத்திவிட்டானே. படு பாதகன். ஒருவனுக்கு பின்னால் இருந்து முதுகில் குத்தும் சண்டாளன். வந்தியத்தேவன் தான் ஒதுங்கி நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து வெளிவந்தான். ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தான். அந்த சத்தத்தை கேட்டு காவலன் திரும்பினான். தீவர்த்தியின் ஒளி வந்தியத்தேவனின் முகத்தில் விழுந்தது. வந்தியத்தேவனுடைய முதல் எண்ணம் எப்படியாவது கந்தன்மாறனை காப்பாற்ற வேண்டும். ஆகையால் இந்த கொடூர காவலனை முதலில் சரிப்படுத்த வேண்டும். எனவே பாய்ந்து சென்றவன் காவலனுடைய கழுத்தில் தன்னுடைய ஒரு கையை சுற்றி வளைத்துக் கொண்டான். இன்னொரு கையால் தீவர்த்தியை தட்டிவிட்டான். தீவர்த்தி தரையில் விழுந்து அதன் ஒளிப்பிழம்பு சுருங்கி புகை அதிகமானது. காவலனுடைய கழுத்தை ஒரு இறுக்கி வந்தியத்தேவன் தன் பலத்தையெல்லாம் உபயோகித்து அவனை கீழே தள்ளினான். காவலனுடைய தலை சுரங்கப்பாதையின் சுவரில் மோதி கீழே விழுந்தான். வந்தியத்தேவன் தீவர்த்தியை எடுத்துக்கொண்டு அவன் அருகில் சென்று பார்த்தான். காவலன் செத்தவன் போல் கிடந்தான். ஆயினும் முன்ஜாக்கிரதையுடன் தன் மேல் துண்டை எடுத்து இரண்டு கையும் சேர்த்து இறுக்கி கட்டினான். இவ்வளவும் சில வினாடி நேரத்தில் செய்துவிட்டு கந்தன்மாறனிடம் ஓடினான். அவன் முதுகில் குத்திய கத்தியுடன் பாதி உடம்பு சுரங்கப்பாதையிலும் பாதி உடம்பு வெளியிலுமாக கிடப்பதை கண்டான். அவனுடைய வேலும் பக்கத்தில் விழுந்து கிடந்தது. வந்தியத்தேவன் வெளியில் சென்று கந்தன்மாறனை பிடித்து இழுத்து வெளியேற்றினான். வேலையும் எடுத்துக்கொண்டான். உடனே கதவு தானாகவே மூடிக்கொண்டது. கந்தமாறனை தூக்கி வந்தியத்தேவன் தோளில் போட்டுக் கொண்டான். ஒரு கையில் கந்தன்மாறனின் வேலையும் எடுத்துக்கொண்டான். ஒரு அடி எடுத்து வைத்தான். சடசடவென்று மண் சரிந்து செங்குத்தாக கீழே விழும் உணர்ச்சி ஏற்பட்டது. சட்டென்று வேலை ஊன்றிக்கொண்டு பெரும் முயற்சி செய்து நின்றான். கீழே பார்த்தான். ஆற்று நீர் வேகமாக சுழிகளுடன் சென்று கொண்டிருந்தது. நல்ல வேளை. கரணம் தப்பினால் மரணம் என்ற கதி நேரிட்டிருக்கலாம். கடவுள் காப்பாற்றினார். அந்த கொடும் பாதக காவலன் அவனை நொந்து என்ன பயன்? எஜமான் கட்டளையைத்தானே அவன் நிறைவேற்றிருக்க வேண்டும். வாசற்படியில் முதுகில் குத்தி அப்படியே இந்த வெள்ளத்தில் தள்ளிவிட நினைத்திருக்க வேண்டும். நம்முடைய கால் இன்னும் சிறிது சறுக்கியிருந்தால் இரண்டு பேரும் இந்த ஆற்று வெள்ளத்தில் விழுந்திருக்க நேரிடும். நாம் ஒருவேளை தப்பி பிழைத்தாலும் கந்தன்மாறன் கதி அதோ கதிதான். தஞ்சை கோட்டை சுவரை ஓரிடத்தில் வடவாறு நெருங்கி செல்வதாக வந்தியத்தேவன் அறிந்திருந்தான். இது வடவாறாகத்தான் இருக்க வேண்டும். வந்தியத்தேவன் வேலை தண்ணீரில் விட்டு ஆழம் பார்த்தான். வேல் முழுவதும் தண்ணீருக்குள் மூழ்கியும் தரை தட்டுப்படவில்லை. ஆற்றின் ஓரமாக கால்கள் சறுக்கி விடாமல் கெட்டியாக அழுத்தி பாதங்களை வைத்து வந்தியத்தேவன் நடந்தான். கந்தன்மாறன் 2-3 தடவை முனகியது வந்தியத்தேவனுக்கு தைரியத்தையும் மன உறுதியையும் அளித்தது. இது என்ன? ஒரு மரம் ஆற்றில் விழுந்து கிடக்கிறதே. நல்ல உயரமான மரமாய் இருக்க வேண்டும். வெள்ளம் அதனுடைய வேரை பறித்து விட்டது போலிருக்கிறது. பாதி ஆறு வரையில் விழுந்து கிடக்கிறதே. அதில் ஏறி தட்டு தடுமாறி நடந்தான். வந்தியத்தேவன் மரத்திலிருந்து நதியில் இறங்கி சென்றான். ஆங்காங்கே பள்ளமேடுகளை சமாளித்துக் கொண்டு சென்றான். தோளில் கிடந்த கந்தன்மாறன் சில சமயம் நழுவி விழுந்து விட பார்த்தான். இந்த அபாயங்களை எல்லாம் தப்பி வந்தியத்தேவன் அக்கறையை அடைந்தான். கொஞ்சம் தூரம் இடுப்பு வரை நனைந்த ஈர துணியுடன் கந்தன்மாறனுடைய கனமான உடலை தூக்கிக் கொண்டு தள்ளாடி சென்ற பிறகு மரநிழலில் ஓரிடத்தில் கந்தன்மாறனை கீழே மெதுவாக வைத்தான். அத்துடன் கந்தன்மாறனுடைய உடம்பில் உயிர் இருக்கிறதா என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள விரும்பினான். உயிர் இருக்கிறது. பெருமூச்சு வருகிறது. நாடி வேகமாக அடித்துக் கொள்கிறது. நெஞ்சு விம்முகிறது. இப்போது என்ன செய்யலாம்? முதுகிலிருந்து கத்தியை எடுக்கலாமா? எடுத்தால் ரத்தம் பீரிட்டு அடிக்குமே. அதனால் உயிர் போனாலும் போய்விடும். காயத்துக்கு உடனே சிகிச்சை செய்து கட்டுக்கட்ட வேண்டும். ஒருவனாக செய்யக்கூடிய காரியம் அல்லவே. வேறு யாரை உதவிக்கு தேடுவது? சேந்தன் அமுதனுடைய நினைவு வந்தது. அவனுடைய தோட்டமும் வீடும் வடவாற்றின் கரையிலே தான் இருக்கிறது. இங்கே சமீபத்திலே தான் இருக்கக்கூடும். எப்படியாவது சேந்தன் அமுதனுடைய வீட்டுக்கு தூக்கி கொண்டு போய் சேர்த்தால் கந்தன்மாறன் பிழைக்க வழி உண்டு. ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம். கந்தன்மாறனை மறுபடியும் தூக்க முயன்ற போது அவனுடைய கண்கள் திறந்திருப்பதை கண்டு வந்தியத்தேவன் வியப்பும் மகிழ்ச்சியும் கொண்டான். கந்தமாறா, நான் யார் தெரிகிறதா? தெரிகிறது, நன்றாய் தெரிகிறது. வல்லவரே நீ. உன்னை போல் அருமையான நண்பனை தெரியாமல் இருக்குமா? மறக்கத்தான் முடியுமா? பின்னால் நின்று முதுகிலே குத்தும் சிநேகிதன் அல்லவா நீ? வல்லவரையனே, இந்த கடைசி வார்த்தைகள் சவுக்கினால் அடிப்பது போல் இருந்தது. நானா உன்னை பின்னால் இருந்து குத்தினேன் என்று ஆரம்பித்தவன் ஏதோ ஞாபகம் வந்து சட்டென்று நிறுத்தினான். நீ குத்தவில்லை. உன் கத்தி என் முதுகை தடவி கொடுத்தது. அடப்பாவி, உனக்காக அல்லவா இந்த சுரங்க வழியில் அவசரமாக கிளம்பினேன். பழுவேட்டரையருடைய ஆட்கள் உன்னை பிடிப்பதற்குள் நான் பிடிப்பதற்காக விரைந்தேன். உன்னை யாரும் எந்தவித உபத்திரவமும் செய்யாமல் தடுப்பதற்காக ஓடி வந்தேன். உன்னை தேடி பிடித்து சின்ன பழுவேட்டரையரின் கோட்டை காவல் படையில் சேர்த்து விடுவதாக சபதம் கூறிவிட்டு வந்தேன். இப்படி உனக்கு நன்மை செய்ய நினைத்த நண்பனுக்கு இவ்வாறு துரோகம் செய்து விட்டாயே. இதுதான் நட்புக்கு அழகா? நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும் என்று எத்தனை தடவை கையடித்து சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறோம். அவ்வளவையும் காற்றில் பறக்கும்படி விட்டு விட்டாயே. இந்த சோழ நாட்டு ராஜாங்கத்தில் நடக்க போகும் பெரிய மாறுதலை பற்றியும் உனக்கு சொல்லி எச்சரிக்கை எண்ணியிருந்தேனே. இனி இந்த உலகத்தில் யாரைத்தான் நம்புவது என்று சொல்லி கந்தன்மாறன் மறுபடியும் கண்களை மூடினான். இவ்வளவு அதிகமாகவும் ஆத்திரமாகவும் பேசியது அவனை மீண்டும் மூர்ச்சை அடையும்படி செய்திருக்க வேண்டும். நம்புவதற்கு மனிதர்களா? இல்லை, பழுவேட்டரையர்களை நம்புவது என்று வந்தியத்தேவன் முணுமுணுத்தான். அவனுடைய கண்களில் கண்ணீர் துளித்தது. தான் சொல்ல எண்ணியதை சொல்லாமல் விட்டதே நல்லது என்று எண்ணிக்கொண்டான். கந்தன்மாறனுடைய உடலை மறுபடியும் தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு நடக்கலானான்.
அமர்ந்தான். இரவில் மலரும் பூக்களின் நறுமணம் வீசியது. சேந்தன் அமுதனுடைய வீடு சமீபத்தில் தான் இருக்க வேண்டும் என்று வந்தியத்தேவன் எண்ணியது வீண் போகவில்லை. விரைவில் தோட்டம் வந்தது. ஆனால் அந்த தோட்டம் முதல் நாள் பார்த்ததற்கும் இன்று பார்ப்பதற்கும் வித்தியாசம் தெரிந்தது. அனுமார் அளித்த அசோகவனத்தை போல் காட்சி அளித்தது. தன்னை தேடிக்கொண்டு பழுவேட்டரையரின் நாட்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் போலிருக்கிறது. வந்தவர்கள் இத்தகைய அக்கிரமங்களை செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். அடடா, சேந்தன் அமுதனும் அவனுடைய அருமை அன்னையும் எவ்வளவு அரும்பாடுபட்டு இந்த நந்தவனத்தை வளர்த்திருக்க வேண்டும். அவ்வளவும் பாழாய் போய்விட்டதே. நந்தவனம் அழிந்ததில் அனுதாபம் சட்டென்று விலகியது. தன்னுடைய அபாயகரமான நிலைமை நினைவு வந்தது. ஒற்றர்களும் கோட்டை காவல் வீரர்களும் இங்கே சமீபத்தில் எங்கேயாவது காத்திருந்தால் என்ன செய்வது? அவர்களை ஒரு கை பார்த்து சமாளிக்க வேண்டியதுதான். நல்ல வேளையாக அதோ நமது குதிரை கட்டிய மரத்திலேயே இன்னும் இருக்கிறது. ஒருவேளை தன்னை பிடிப்பதற்காகவே அதை விட்டு வைத்திருக்கிறார்களோ? இவனை இந்த குடிசையில் உள்ள நல்ல மனிதர்களிடம் ஒப்புவித்துவிட்டு குதிரையில் ஏறி சென்று விட வேண்டியதுதான். இங்கே புறப்படும் குதிரை பழையாறை போய்தான் நிற்க வேண்டும். மெல்ல மெல்ல அடிமேல் அடி வைத்து குடிசை வாசலை அடைந்தான். வாசல் திண்ணையில் படுத்திருந்த சேந்தன் அமுதனை தட்டி எழுப்பினான். தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்த அமுதனுடைய வாயை பொத்தினான். பிறகு மெல்லிய குரலில், தம்பி, நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். பெரிய சங்கடத்தில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இவன் என் அருமை சிநேகிதன், கடம்பூர் சம்புவரையர் மகன் கந்தமாறன். நான் வரும் வழியில் யாரோ இவனை முதுகில் குத்தி போட்டிருந்தார்கள். எடுத்து வந்தேன். படு பாவிகள், முதுகிலே குத்தியிருக்கிறார்களே, எப்பேற்பட்ட வீரர்கள் என்றான் அமுதன். அண்ணா, இவனை என்னால் முடிந்தவரை பார்த்துக் கொள்கிறேன். இன்று மாலையிலிருந்து கும்பல் கும்பலாக பல வீரர்கள் உங்களை தேடிவிட்டு போனார்கள். அவர்களால் நந்தவனமே அழிந்து போய்விட்டது. போனால் போகட்டும், நீங்கள் தப்பி பிழைத்தால் சரி. நல்ல வேளையாக உங்கள் குதிரையை அவர்கள் விட்டுவிட்டு போய்விட்டார்கள். குதிரையில் ஏறி உடனே புறப்படுங்கள். அமுதா, அப்படித்தான் என் உத்தேசமும். ஆனால் இவன் உயிரை காப்பாற்ற ஏதேனும் செய்ய வேண்டும். அண்ணா, அதை பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம். என் தாயார் இம்மாதிரி விஷயங்களில் கை தேர்ந்தவள். காயங்களுக்கு சிகிச்சை செய்ய அவளுக்கு நன்றாய் தெரியும் என்று சொல்லி சேந்தன் அமுதன் குடிசையின் கதவை லேசாக தட்டினான். உடனே கதவு திறந்தது. சேந்தன் அமுதனுடைய அன்னை வாசற்படியில் நின்றாள். கந்தன்மாறனை இருவருமாக தூக்கிக் கொண்டு உள்ளே கூடத்தில் போட்டார்கள். கைவிளக்கின் வெளிச்சத்தில் சேந்தன் அமுதன் தன் அன்னையுடன் சைகையால் பேசினான். அதை அவள் நன்கு அறிந்து கொண்டதாக தோன்றியது. கந்தன்மாறனை உற்று பார்த்தாள். முதுகில் செருகியிருந்த கத்தியை பார்த்துவிட்டு உள்ளே போய் சில பச்சிலை தலைகளையும் பழம் துணியையும் எடுத்துக்கொண்டு வந்தாள். இருவரையும் நிமிர்ந்து பார்த்தாள். கந்தன்மாறனை சேந்தன் அமுதன் இறுக்கி பிடித்துக் கொண்டான். முதுகில் இத்தனை நேரமாய் நீட்டிக் கொண்டிருந்த கத்தியை வல்லவரையன் பலம் கொண்டு இழுத்து வெளியேற்றினான். ரத்தம் குபீரென்று வெளியிட்டு பாய்ந்தது. உணர்ச்சியற்ற நிலையில் கந்தன்மாறன் அலறினான். வந்தியத்தேவன் அவனது வாயை பொத்தினான். காயத்தை சேந்தன் அமுதன் அமுக்கி பிடித்துக் கொண்டான். அமுதனுடைய அன்னை பச்சிலை தலைகளை காயத்தில் வைத்து கட்டினாள். கந்தன்மாறன் மறுபடியும் முனகிக் கொண்டே இருந்தான். தூரத்தில் திடுதிடுவென்று மனிதர்கள் ஓடி வரும் சத்தம் கேட்டது. சீக்கிரம் போங்கள் என்றான் அமுதன். இரத்தக்கரை படிந்த கத்தியையும் வேலையும் கையில் எடுத்துக்கொண்டான் வந்தியத்தேவன். புறப்பட்டவன் தயங்கி நின்றான். தம்பி, நீ என்னை நம்புகிறாயா? நான் கடவுளை நம்புகிறேன். உன்னிடம் பிரியம் வைத்திருக்கிறேன். எதற்காக கேட்டாய்? எனக்கு ஓர் உதவி செய்ய வேண்டும். இந்த பக்கத்தில் எனக்கு அவ்வளவாக வழி தெரியாது. அவசரமாக பழையாறைக்கு போக வேண்டும். குந்தவை பிராட்டிக்கு முக்கியமான செய்தி ஒன்று கொண்டு போக வேண்டும். கொஞ்சம் தூரம் வழிகாட்டுவதற்கு வருகிறாயா? உடனே சேந்தன் அமுதன் தன் அன்னையிடம் ஏதோ ஜாடையாக சொன்னான். அவள் அதிக வியப்பு அடைந்ததாக தோன்றவில்லை. போய் வரும்படி சைகையால் தெரிவித்தாள். காயம்பட்டவளை தான் கவனித்துக் கொள்வதாக ஜாடை காட்டினாள். சேந்தனும் வந்தியத்தேவனும் புறப்பட்டு சென்றார்கள். முதலில் வந்தியத்தேவனும் பின்னால் சேந்தன் அமுதனும் குதிரை மேல் ஏறிக்கொண்டார்கள். குதிரையின் சத்தம் கேளாதபடி மெதுவாகவே வந்தியத்தேவன் செலுத்தினான். சற்று தூரம் போன பிறகு குதிரையை தட்டிவிட்டான். குதிரை பாய்ந்து சென்றது. குதிரை புறப்பட்ட அதே நேரத்தில் 5-6 வீரர்கள் குடிசைக்கு வந்து சேர்ந்தார்கள். கதவை தடதடவென்று தட்டினார்கள். அமுதனின் தாய் கதவை திறந்து வாசற்படியில் நின்றாள். இங்கே என்னமோ கூச்சல் கேட்டதே, அது என்ன என்று சத்தமாக கேட்டான் ஒரு வீரன். அமுதனின் தாய் ஏதோ உளறி குளறினாள். அந்த பூக்கூடை பையன் எங்கே? இவள் வழிமறித்துக் கொண்டு நிற்கிறாளே, இந்த செவிட்டு ஊமையிடம் பேசி என்ன பயன்? உள்ளே போய் பார்க்கலாம். சேந்தன் அமுதனுடைய வீட்டில் வீரர்கள் புகுந்தார்கள். ஆள் இங்கே இருக்கிறான் என்று ஒருவன் கத்தினான். அகப்பட்டுக் கொண்டானா? ஓட போகிறான். பிடித்து கட்டி போடுங்கள் என்றான் இன்னொருவன். ஒரே இரத்த வெள்ளமாக இருக்கிறதே என்று ஒருவன் கூவினான். அமுதனின் தாய் கைவிளக்கை தூக்கி பிடித்து கீழே கிடந்தவனை சுட்டிக்காட்டி ஊமை பாஷையில் கத்தினாள். இவனை நன்றாய் பாருங்கள், அடையாளம் யாருக்காவது தெரியுமா என்று ஒரு வீரன் கேட்டான். அவனில்லை, வேற்று ஆள் போல் அல்லவா இருக்கிறான் என்றான் இன்னொரு வீரன். எப்படி இருந்தாலும் இவனை தூக்குங்கள், கொண்டு போகலாம். 4 பேர் சேர்ந்து கந்தன்மாறனை தூக்கினார்கள். அமுதனின் அன்னை இடைவிடாமல் ஊமை பாஷையில் அலறிக்கொண்டே இருந்தாள். அடே, குதிரை சத்தம் கேட்கிறதே. தூக்கிய கந்தன்மாறனை கீழே போட்டுவிட்டு எல்லோரும் ஓடினார்கள். அமுதனின் அன்னையின் அலறல் அவர்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. சேந்தன் அமுதனை அழைத்துக் கொண்டு பழையாறை நோக்கி வந்தியத்தேவன் வேகமாக சென்று கொண்டிருந்தான். வந்தியத்தேவனை கைது செய்வதற்காக பழுவேட்டரையரின் ஆட்கள் துரத்தி கொண்டு வந்தார்கள். அமுதா, உனக்கு குதிரை ஏற்றம் தெரியும் அல்லவா? அண்ணா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. தேவாரம் பாடவும் பூமாலை தொடுக்கவும் தான் தெரியும். குதிரையின் காலடி சத்தம் நெருங்கி வருவதை கேட்ட வந்தியத்தேவன், அமுதா, எனக்கு ஓர் உதவி செய்வாயா? அண்ணா, நான் என்ன செய்ய வேண்டும்? அமுதா, அக்கறை நாம் சென்றதும் நான் கரையோரம் குதித்து ஏதாவது புதரில் மறைந்து கொள்கிறேன். அவர்கள் உன்னை கேட்டால் நான் உன்னை நட்டாற்றில் விட்டுவிட்டு ஆற்றில் குதித்து தப்பிவிட்டதாக நீ கூற வேண்டும். அண்ணா, என்ன உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் செய்கிறேன். ஆனால் பொய் மட்டும் என்னால் சொல்ல முடியாது. அமுதா, அவர்கள் நம்மை நெருங்கிவிட்டார்கள். ஆபத்துக்கு பொய் சொல்வது ஒன்றும் குற்றமில்லை. அண்ணா, ஒருபோதும் என்னால் பொய் சொல்ல முடியாது. அதற்குள் காவலர்கள் அருகில் வந்து விட்டார்கள். மேலும் நேரத்தை வீணடிக்க விரும்பாத வந்தியத்தேவன் ஆற்றில் குதித்தான். குதிரை சேந்தன் அமுதனின் கட்டுப்பாட்டை மீறி மூங்கில் காட்டுக்குள் ஓடியது. அப்போது சேந்தன் அமுதனின் குடுமி மூங்கில் கிளையில் மாட்டிக்கொள்ள அதற்குள் காவலர்கள் அவனை பிடித்து விட்டார்கள். சேந்தன் அமுதனை பழுவேட்டரையரின் ஆட்கள் கைது செய்தார்கள். வெள்ளத்திலிருந்து தப்பிய வந்தியத்தேவன்
வந்தியத்தேவன் நதிக்கரையோடு நடந்து சென்றான். வெகு தூரம் நடந்து களைத்து இரவு 3ஆம் ஜாமத்தில் ஒரு பாழடைந்த பழைய மண்டபத்தை அடைந்தான். வெளியில் நிலா மதியம் பட்டப்பகல் போல பிரகாசித்துக் கொண்டிருந்தது. மண்டபத்துக்குள்ளேயும் சிறிது தூரம் நிலா வெளிச்சம் புகுந்து பிரகாசப்படுத்திக் கொண்டிருந்தது. வெளிச்சமாயிருந்த பகுதியை கடந்து இருளடைந்த பகுதிக்கு சென்று வந்தியத்தேவன் படுத்துக் கொண்டான். கண்ணை சுற்றி கொண்டு தூக்கம் வந்த சமயத்தில் வெகு சமீபத்திலிருந்து ஆந்தையின் அகோரமான குரல் வந்தது. பழுவூர் இளையராணியுடன் லதா மண்டபத்தில் பேசிக் கொண்டிருந்த போது அதே மாதிரி ஆந்தை குரல் கேட்டது அவனுக்கு நினைவு வந்து திடுக்கிட்டு எழுந்தான். வெளியில் போய்விடலாம் என்று எண்ணி 2 அடி நடந்தான். வெளியிலிருந்து யாரோ உள்ளே வரும் காலடி சத்தம் கேட்டது. இடிந்து விழுந்து கரடுமுரடாயிருந்த தூண் ஒன்றை பிடித்துக் கொண்டு அதன் மறைவில் வந்தியத்தேவன் நின்றான். வெளியிலிருந்து வந்தவன் முகம் நிலா வெளிச்சத்தில் தெரிந்தது. பழுவூர் ராணியை பார்க்க வந்த மந்திரவாதி தான் அவன் என்பதை தெரிந்து கொண்டான். மந்திரவாதி வந்தியத்தேவன் மறைந்து நின்ற தூணை நோக்கியே வந்தான். தான் மறைந்திருப்பது அவனுக்கு தெரியாதென்றும் தன்னை கவனிக்காமல் மண்டபத்துக்குள்ளேயே போய்விடுவான் என்றும் வந்தியத்தேவன் நினைத்தான். தூணின் அருகில் வரும் வரையில் மெல்ல மெல்ல பூனை போல் நடந்து வந்த மந்திரவாதி திடீரென்று கோரமான குரலில் கூச்சல் போட்டுக்கொண்டு வந்தியத்தேவனுடைய கழுத்தை ஒரு கையினால் பிடித்து நெரித்தான். பனிமர முத்திரை மோதிரத்தை கொடுக்காவிட்டால் உன் கழுத்தை நெரித்து கொன்று விடுவேன் என்று கத்தினான். வந்தியத்தேவனுடைய கழுத்து முறிந்துவிடும் போல் இருந்தது. அவனுடைய விழிகள் பிதுங்கி வெளிவந்துவிடும் போல் இருந்தன. மூச்சு திணறியது. எனினும் மனதை திடப்படுத்திக் கொண்டான். அந்த பழைய தூணை ஒரு கையினால் அழுத்திக் கொண்டு ஒரு காலை தூக்கி பூரண பலத்தையும் உபயோகித்து ஓர் உதைவிட்டான். மந்திரவாதி ஓலமிட்டுக் கொண்டே கீழே விழுந்தான். அதே சமயத்தில் அந்த பழைய தூண் சரிந்து விழுந்தது. மேலே கூரையிலிருந்து கற்கள் விழுந்தன. வௌவால் ஒன்று படபடவென்று சிறகை அடித்துக் கொண்டு வெளியே சென்றது. அதைத் தொடர்ந்து வந்தியத்தேவனும் வெளியேறி ஓட்டம் பிடித்தான். ஓட்டம் பிடித்த வந்தியத்தேவன் சிறிது தூரம் வரையில் திரும்பி பார்க்கவே இல்லை. பின்னால் யாரும் தொடர்ந்து வரவில்லை என்று